ஓம் சரவணபவ. செல்வத்திற்கு அரிய பெருமை பொருந்திய சரவண பொய்கையில் 6 திருமுகங்களை உடைய ஒருவனாகிய விலங்கு எழுந்தருளுகின்ற மாசற்றவனாகிய முருகன் ஒரு குழந்தையைப் போல பிறந்துள்ளான். அவனுக்கு உள்ள 2 மார்பகங்களும் நாள்தோறும் பாலூட்டி வளர்ப்பீர்களாக. அவனுக்கு உங்கள் 2 மார்பகங்களாலும் நாள்தோறும் பாலூட்டி வளர்ப்பீர்களா என்று திருமால் முதலிய தேவர்கள் கூறினார்கள். கார்த்திகை பெண்கள் அவ்வாறே செய்து வருகிறோம் என்று கூறி அச்சரவண பொய்கையில் வந்தனர். குற்றமற்ற கார்த்திகை பெண்கள் 6 பேரும் நீர் நிறைந்துள்ள சரவண பொய்கையில் வீட்டிற்கும் மாசற்ற முருகனை அடைத்து தூக்கினர். 6 திருமுகங்களை உடைய ஒருவனான முருகன் தன்னை அடைந்தவர்களை வேண்டியதை கொடுப்பவன். அதனால் அவன் வேறாக 6 குழந்தைகளின் வடிவம் மேற்கொண்டான். முருகன் 6 வடிவம் கொண்டதாலும் கார்த்திகை பெண்கள் 6 பேரும் மகிழ்ச்சி அடைந்து தனித்தனியாக குழந்தையை எடுத்துக்கொண்டு தங்கள் பெருமை மிகுந்த மேன்மை பொருந்திய 2 கொங்கைகளில் ஊற்றெடுத்து பாலாகி அமுதத்தை ஊட்டினார். முருகனுக்கு புன்னகை செய்து ஒப்பில்லாத கருணையோடு பேசியதால் பசியால் மிகவும் வருந்தியவன் போல பருகினான். பாலை பருகிய பிறகு 6 குழந்தைகளாக மாறி ஒப்பற்ற முருகனை குளிர்ந்த இலைகளை செறித்த கடம்ப மரத்தின் குளிர்ந்த நிழல் படிந்த அப்பொய்கையின் வண்டுகள் தேனை குடிக்காத பெரிய தாமரை மலராகிய படுக்கையில் இடத்தே தாங்கச் செய்து துதித்தனர். அக்கார்த்திகை பெண்கள் முருகன் கருணையால் இந்த திருவிளையாடல் செய்தான். முருகன் தன் 6 வடிவங்களிலும் ஒரு வடிவம் தூக்கச் செய்தான். ஓர் உருவம் தூக்கத்தில் இருந்து திடீரென்று எழுந்து மென்மையான சொற்களை பேச செய்தான். ஓர் உருவம் தாயின் கொங்கையை பற்றி பவளம் போல தன் வாயில் வைத்து பால் பருகச் செய்தான். ஓர் உருவம் சிரித்தபடி இருக்கச் செய்தான். ஒரு உருவம் விளையாடச் செய்தான். ஒரு உருவம் காரணம் இல்லாமல் அழச் செய்தான். ஒரு உருவம் தவளச் செய்தான். ஒரு உருவம் மெல்ல தளர்ந்து நடக்கச் செய்தான். ஒரு உருவம் விரைவாக மேலெழுந்து நிற்க முடியாமல் விழச் செய்தான். ஒரு உருவம் இருக்க செய்தான். ஒரு உருவம் அச்சரவண பொய்கையை காலால் கலங்கி சுற்றி வரச் செய்தான். ஒவ்வொருவம் தாயின் மடியில் அமரச் செய்தான். ஒவ்வொரு முருகனாகிய ஒருவனே 6 உருவங்களை செய்து செயல்படுத்தினான். இவ்வாறு முருகனாகிய ஒருவனே 6 உருவங்களை செய்யப்படுத்தினான். ஓர் உருவம் கூத்தாடச் செய்தான். ஓர் உருவம் சிவந்த கைகளை தட்டச் செய்தான். ஓர் உருவம் நின்று பாடச் செய்தான். ஓர் உருவம் இதையும் துவறி பார்க்கச் செய்தான். ஓர் உருவம் அங்கே ஓடச் செய்தான். ஓர் உருவம் ஓரிடத்தில் ஒளிந்து கொள்ளச் செய்தான். இன்னொரு இவ்வாறு திருமால் பிரம்மனும் தேடுவதற்காக ஒரு ஜோதி வடிவாய் நின்று சிவபெருமானின் திருமகனாகிய முருகன் 6 உருவங்களால் செயல்களை புரியச் செய்தான். பரம்பொருளாய் விளங்கும் உத்தமனாகிய முருகன் தன் 6 வடிவங்களை உருவம் ஒரு நொடி பொழுதில் எவ்வாறு ஆயிரக்கணக்கான தொழிலில் வேறுபாடு கொள்ளுமாறு எல்லா உயிர்களும் தானே நின்று விளையாடுதல் செய்வதைப் போல மாயையினால் அப்பொய்கையில் அற்புதமான இத்தகைய திருவிளையாடல்களை தான் விரைவாக புரியுமாறு செய்தான். தாமரை மலர்களின் வீற்றிருக்கும் பிரம்மனும் திருமாலும் புகழ்பெற்ற வேள்விக்கு தலைவனாக இந்திரனும் மற்ற தேவர்களும் முனிவர்களும் ஆகிய அனைவரும் ஞான வடிவான அங்கு வந்து செவ்வேலான முருகனுடைய திருவிளையாடல்களை அனைத்தையும் பார்த்து வியக்கம் தக்க மகிழ்ச்சி அடைந்து இவ்வாறு கூறத் தொடங்கினர். குமரனாகிய இவன் ஒருவனை பல குழந்தைகளின் வடிவான கொண்டு நமக்கு முன்னே என்பதை உச்சரித்து சிறிதளவு நின்றான். எண்ண முடியாத வேறுபாடுகள் உடையவன் விளங்கினான். அதனால் இக்குமரன் திருவிளையாடல் எம்மாலும் அறிய முடியாது. இவன் எல்லா மாயங்களையும் செய்ய வல்லவன். எல்லையில்லா ஞானம் பெற்றான். எடுக்கும் கையில் இருக்கும் குழந்தையைப் போல காட்சியளிக்கும் முருகக் கடவுள் செய்தரும் இப்பெரிய மாயை செய்களைப் போல எவரும் செய்ய முடியாது. இவன் சிறப்பு விளக்க வேறு விஷயங்கள் சொல்ல பயனில்லை. நாங்கள் இவனைப் போல ஒரு செயலும் செய்யவில்லை என்று சொன்னால் போது முருகன் ஒப்பற்ற பரம்பொருளை ஆவன்.
என்று அவர்கள் கூறி வணங்கி நின்றார்கள். கார்த்திகை என்னும் கூறப்படும் நட்சத்திரத்தின் பிரிவால் உள்ள 6 பெண்கள் குமரக் கடவுளின் திருவிளையாடல்களை அனைத்தையும் பார்த்து பார்த்து மிகுந்த வியப்படைந்தனர். குழந்தைகள் என்று சாதாரணமாக மனதில் நினைத்தபடி ஒளித்தனர். இக்குழந்தைகள் விட்டு அகலாமல் அவர்களின் பெருமை அறிந்தமையால் பயந்து தாம் வழிபடுகின்ற தெய்வங்களைப் போல மதித்து மனதின் பெருகிய அன்போடு காத்தனர். தாமரை மலர்கள் போல சிவந்த நிறத்தை பெற்ற 6 முகங்கள் கொண்ட வடிவத்தை உடைய திருமுருகனது அவதாரத்தை கூறினேன். இனி அக்கைலை மலையில் 109 நந்தி கண வீரர்கள் முருகனின் தம்பியராக பெருமை பொருந்திய எங்கள் தலைவனாகிய பார்வதியின் அவதரித்த தன்மையை சொல்லத் தொடங்கினோம். துணைவர் வரும் படலம். நஞ்சை உட்கொண்ட சிவபெருமான் தனது நெற்றை கண்ணிலிருந்து தோற்றுவித்து அக்னியை பொறிகளால் உண்டான வெப்பத்தை தாங்க முடியாத பார்வதி செம்மையான சிலம்புகள் தன் கால்களில் தாங்குவதால் அவற்றில் இருந்த நவரத்தினங்கள் சிதறி விழுமாறு பதறியுடன் தேவி பிறகு தன் மனதில் இவ்வாறு உணர்ந்தாள். திருமால் முதலிய தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை வணங்கி தாங்கள் ஒரு மகனை தருவீராக என்று வேண்ட அச்சிவன் தனது நெற்றிக்கண் மூலம் அக்னி பொறிகளை உண்டாக்கி அவை ஒரு மகனாக சரவண பொய்யில் இருக்கும்படி அனுப்பினார். அதை பார்வதி தெரிந்து கொண்ட பிறகு பார்வதி சிவபெருமானது திருவாருளை பெற்ற புதல்வன் என்னிடம் தோன்றாதபடி தடுக்க சொர்க்கலோக தலைவனான இந்திரன், பிரம்மன், திருமால் முதலிய தேவர்கள் மனைவியர் அனைவரும் புதல்வர் இல்லாமல் போகட்டும் சொன்னாங்க. பெண் வந்து சபித்தாள். இமயமலை அரசன் புதல்வியாகிய பார்வதி எவ்வாறு சபித்துவிட்டு எல்லா சமயங்களையும் உண்டாக்கிய தலைவனாகிய சிவபெருமானது பரித்துமான சந்நிதானத்துக்கு வந்தாள். அங்கே திருமாலுக்கு முன்பே காணப்படும் அரியதான சிவபெருமானுடைய தாமரை போன்ற திருவடிகளை கண்ணால் கண்டாள். அவற்றை வணங்கி களிப்படைந்தாள். தேவர்கள் அனைவரும் வேண்டிக் கொள்ள, நீ தோற்றுவித்த செந்நிறத்து அக்னி பொறி தொகுதியின் வலிமையின்மை வெப்பத்தினை உணர்ந்தது. உடல் முழுவதும் வெப்பம் படைத்து அங்கிருந்து சென்றான். எம் தேவர்கள் அனைவரும் வேண்டிக் கொள்ள, நீ தோற்றுவித்த செந்நிறத்து அக்னி பொறி தொகுதியின் வலிமையினையும் வெப்பத்தினையும் உணர்ந்து உடல் முழுவதும் வெம்பி புதைந்து இங்கிருந்து சென்றேன். எம் பெருந்தகையான நீ அந்த அக்னி பொறிகளை வேறிடத்திற்கு அகற்றி விட்டதால் இங்கு திரும்ப வந்தேன் என்று சிவபெருமானிடம் தெரிவித்தாள் பார்வதி. பார்வதி இவ்வாறு கூறியதும் சிவபெருமான் அவளிடம் கருணை கொண்டு தனது இடப்பாகத்தில் இறுக்கி கொண்டான். இவ்வாறு இருந்த பார்வதி முன்பு பயந்து ஓடிய போது சிதறி விழுந்த சிலம்பின் பரல்களான மணிகள் யாவும் என்னை அடிமையாக கொண்ட அப்பெருமானானது முன்னிலையில் இருந்தன. 5 முகங்களை உடைய ஒப்பற்ற சிவபெருமான் சூரியன், சந்திரன், அக்னி என்ற 3 சுடர் மண்டலங்களில் நடுவே பரஞ்சோதியாய் வீற்றிருப்பதைப் போல தளிரை போன்ற மென்மையான பார்வதியின் பாதங்களில் திகழ்ந்த சிலம்பொலியில் சிதறி கிடந்த நவரத்னங்கள் சிவபெருமானது கட்டளைகள் பார்வதியின் ஒளி வீசும் சிறந்த உருவங்களால் தோன்றின. சிவபெருமான் அளவிட முடியாத நவரத்னங்களால் தோன்றிய உமாதேவியின் நிழல் உருவங்கள் அனைத்தும் கண்ணினால் பார்த்தான். அவற்றின் கருணை கொண்டு வெளியே வாருங்கள் என்று கூறினான். உடனே ஒரு வகை இரத்தினத்துக்கு ஒரு சக்தி வீடும் 80 வகை இரத்தினங்கள் 9 சக்திகள் தேவர்கள் சென்று நல்ல தவத்தினால் தோன்றினார்கள். இமயமலை அரசனின் திருமகளான பார்வதியை போன்ற அந்த 9 சக்திகளும் சிவபெருமானின் சிறந்த திருவடிகளை வணங்கி அவனிடம் தன் மனதால் காதல் கொண்டனர். அவர்கள் சிவனது பிட்சாடன வடிவை கண்ட தாருக வனத்தை முனிவர் தம் மனைவியைப் போல உடனே கர்ப்பம் தைத்தனர். இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் உமாயவள் கண்டாள். முன்பு அருள் புரிந்த இந்த உலகங்களை பெற்றெடுத்த உமையவள் அச்சக்தியிடம் மிகுந்த கோபம் கொண்டாள். அதனால்
கூட்டமாகிய நீங்கள் 9 பேரும் எமக்கு பகையாகிய காரணத்தால் சுமையாகிய இந்த கருப்பத்தோடு பலகாலம் இருப்பீர்கள் என்று சாபமிட்டார். அப்போது அங்கே நின்ற 9 சக்திகளும் பயந்து உடல் வியர்த்ததால் அந்த வியர்வை துளிகளில் ஒழியாத வலிமை உடைய லட்சம் வீரர்கள் தேவாதி தேவனாகிய சிவபெருமானின் அருளால் சூரியர்கள் கூட்டம் போல வந்து அவதரித்தனர்.